ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரைக்குடி கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், எண்ணெயிலேயே வதங்கணும். காய் வதங்கினதுக்கப்புறம் மேலே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டி போட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட காரைக்குடி கத்திரிக்காய் மசாலா ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.